வணக்க மக்களே, சற்றுமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். பரபரக்கும் அரசியல் களம் என்ன? இன்று ஒரே நாளில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் ராகுல் காந்தியும் சென்னை வருகையாம். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது நெருங்கக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில் தான் ஏப்ரல் 23 தமிழகத்தில் உள்ள அனைத்து தூதிலுமே கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையமானது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது டெல்லி பாஜகவின் உள்துறை அமைச்சரான அமித்ஷா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி ஆகியோரும் சென்னை வருகையுற்று என்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது சென்னை விமான நிலையத்துக்கு காலை 10 மணிக்கு டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் வந்தடையும் ராகுல் காந்தியும் அங்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது பிப்ரவரி 12 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய சிறிய ரக விமானத்தில் அவர் புதுச்சேரிக்கு செல்ல உள்ளார். அதன் பின் சென்னைக்கும் வருவது என்பது தொடர்பாக எதுவும் திட்டமிடவில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி ஆகியோரும் நாளை சென்னை வருகிறார்கள். மாலை 3:15 மணியளவில் சென்னை விமான நிலையம் வந்தடையும் அமித்ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரிக்கு சென்று தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். மாலை 6:10 மணிக்கு மீண்டும் சென்னை திரும்புவார். அவர் விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகளுடன் தன்னுடைய ஆலோசனையெல்லாம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து அவர் டெல்லிக்கு விமானத்தில் புறப்படுவார் என்று செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறதா. அதாவது அமித்ஷாவின் வருகை என்பது தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக மிக முக்கியமான வரியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமித்ஷா போடும் கட்டளை ஏற்றுதான் இன்று அதிமுக செயல்படுவதாகவும் அவரது ஆதரவாளர்களெல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் அமித்ஷா அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும் என்பதுதான் தமிழகத்தில் மக்களெல்லாம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் மீண்டும் பாஜக காலூற்று அடைக்கும் அதன் நோக்கில்தான் அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அமித்ஷாவின் அடுத்த கட்ட நகர்வு எடப்பாடியும் சேர்ந்து அவர்களது திட்டமிடல் என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பது என்பது உறுதியான நிலையில்தான் அவர்கள் வகுக்கும் வியூகங்கள் கண்டிப்பாக அரசியலிலே புதிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய சூழல் தமிழக அரசியல் உருவாகும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. இந்த வகையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்தில் காலூற்று அடைக்கும் அதற்கான வேலைகளை கூட தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி பிடிப்பது உறுதிக்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற்று மே 4 தேர்தல் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக இருக்கும் நிலையில்தான் எண்ணிக்கை நிலையில்தான் கண்டிப்பாக தமிழகத்திலே இம்முறை யார் ஆட்சியை பிடிக்கப் போகிற நிலையில்தான் மக்கள் கண்டிப்பாக அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பதை எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.